அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். தமிழக அரசு ரேஷன் துறை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வுக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வெளியிடக்கூடிய அந்த நாட்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டுறவுத்துறையிலிருந்து தேர்ச்சி விவரப்பட்டியல் என்னைக்கு வெளியிடப்படுவோம், ரிசல்ட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறோன்ற ஒரு தேர்வு கசிஞ்சிருக்கு. இது அனைத்து வட்டாரத்திலையும் முழுமையா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 தேதிகள்ல இருந்து நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோ முழுமையா பார்ப்போம். தமிழக அரசு ரேஷன் துறை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான வேலைவாய்ப்பு கடந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அதற்கான நேர்காணலும் டிசம்பர் மாதம் நடைபெற்றது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் தள்ளியும் போச்சு. ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரிரு மாவட்டத்தில் இன்னும் நேர்காணல் நடத்தப்படவில்லை. ஆனால் மீதமுள்ள அனைத்து மாவட்டத்திலும் நேர்காணல் நடைபெற்று முடிந்துவிட்டது. இதற்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் இன்று வரைக்கும் வெளியிடலை. ஒவ்வொரு நாட்களாக சொல்லி இப்போ கடைசியா இந்த தேதியில இந்த தேதியில நாங்க வெளியிட்டுருவோம்ட்டு கூட்டுறவுத்துறையில இருந்தே சொல்லியிருக்காங்க. நம்ம விசாரிச்ச வரைக்கும் இந்த தேதி தான் சொல்லியிருக்காங்க. இதுல முடிஞ்ச மாவட்டம், அதாவது நேர்காணல் முழுமையா முடிஞ்ச மாவட்டத்துக்கு ரிசல்ட் ரெடியா இருக்கு, நாங்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதற்கான தேதியை இந்த வீடியோவிலே குறிப்பிடுறேன், ஃபுல்லா பாருங்க. இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்க, எந்த பேசிஸ்ல எல்லாரும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட 10th மதிப்பெண் அடிப்படையிலையும் நீங்க நேர்காணல்ல முறையிட்ட மதிப்பெண் அடிப்படையிலையும், அடுத்தது தமிழ் வழி கல்வியா இருந்தா அவங்களுக்கு ஒரு பிரிவுல அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அடுத்தது சாதிவாதி ஒதுக்கீடு இருக்கு. கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர்களுக்கு, விதவை பெண்களுக்குன்ட்டு ஒவ்வொன்றும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல நேர்முக தேர்வில் நீங்க எவ்வாறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களோ அந்த மார்க் பேசிஸ் தான் உங்களுக்கு இதுல அதிகபட்சம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய இதுவா நாங்க மதிப்பெண் கணக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓரிரு மாவட்டத்தில் மட்டும் மழை மற்றும் புயல் நிவாரண காரணம், அடுத்தது பொங்கல் தொகுப்புன்ட்டு ரிசல்ட் இல்லை, நேர்காணல் இன்னும் நடைபெறாமல் இருக்கு. அவங்களுக்கு கூடிய விரைவில் இப்போ நடத்தி முடிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ முழுமையா நடந்து முடிஞ்ச மாவட்டத்தில் என்னைக்கு ரிசல்ட்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிப்ரவரி மாதம் 15க்கு மேலே 16க்கும் இடைவேளை, அதாவது 15, 16 அதிகபட்சம் 20ஆம் தேதிக்குள்ளார, ஓகேங்களா? இந்த 5 நாட்களுக்குள்ளார நாங்கள் ரிசல்ட் டிஆர்பி வெப்சைட்ல, அந்தந்த மாவட்ட டிஆர்பி வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிடுவோன்ட்டு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கூட்டுறவு இதுல இருந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் தான் சொன்னது. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த 5 நாட்களுக்குள்ள, அதாவது 15, 16 அல்லது 20ஆம் தேதிக்குள்ளார நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்தந்த வெப்சைட்ல, அந்தந்த மாவட்ட வாரியாக அந்தந்த வெப்சைட்லயே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை அப்டேட் அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சுனால நம்ம சேனல்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். நம்ம அடுத்த அப்டேட்டா அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம். வேற ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடியே விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னும் தேதி தள்ளி போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்க வட்டாரத்துல இல்லை 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ளார நாங்க அனௌன்ஸ் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். அது மட்டும் இல்லாம இது ரிசல்ட் வந்த உடனே அவங்களோட செலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மொபைலில் குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. அடுத்தது அந்தந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அனுப்புவாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஒரிஜினல் மார்க் லிஸ்ட்டை அவங்ககிட்ட சப்மிட் பண்ணி திரும்பி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இது
ரொம்பவே ஹாப்பி நியூஸ் தான் இது. நான் கண்டிப்பாக இந்த 15லேருந்து 20க்குள்ளார நடந்து முடிஞ்சே ஆகணும்ன்ட்டு நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸும் அதில் தான் உடனுக்குடன் வரும். ஸோ எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.